இரண்டாவது, இன்றைக்கு வயிறு முட்டை சாப்பிடுவதே தூக்கத்தை கொண்டு வருங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்னைக்கு தூக்கமின்மை சார்ந்த நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கெல்லாம் அவங்க வயிறு முட்டை சாப்பிடுவது கிடையாது. 2 இட்லி, 1 சப்பாத்தி, இல்லைன்னா ராத்திரியில வெறும் பழங்கள். இன்னும் சில பெண்களை பாக்குறேன், சாப்பிடுற ஹேபிட்டே இல்லாம சுத்திட்டு இருக்கிறத பாக்குறேன். அப்ப இது சார்ந்த பிரச்சனைகளோடு ஒருவர் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் நல்லா சாப்பிடாம இருக்கிறது தான். நிறைய சாப்பிட்டாலும் தூக்கம் வராது, வயிறு நிரம்ப சாப்பிடலனாலும் தூக்கம் வராது. ஸோ தூக்கம் வரணும் அப்படின்னா முதல்ல நல்லா சாப்பிடணும். குறிப்பா இரவு நேரங்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளையும், நீங்க ஒரு 9:30 மணிக்கு தூங்குகின்ற ஒரு பழக்கம் வைத்திருக்கீங்கன்னா குறைந்தது 7 மணிக்கெல்லாம் இரவு உணவை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பழக்கமும் உங்களால் வைத்துக் கொள்ள முடியும்னா, இரவு நீங்க படுக்கைக்கு போகும்போது உங்களுடைய வயிற்றில் உணவு இல்லாமல் வயிறு காலியாக இருக்கக்கூடிய, பாரமற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும்னா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ தூக்கத்திற்கு மிகப்பெரிய மருந்து நன்றாக சாப்பிடுவதும் கூடத்தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.